தலை வேற வலிக்குது பயங்கரமா. வெல்கம் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு தான் அது. நீ யாரு? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த டூர் கைட் மாதிரி இந்த வீடியோட கைடு நான் தான். ஏதாவது வெளிய ஊருக்கு வரும்போது தான் என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு உழப்பல் ஆகும். பார்த்துருக்கியா? ஆமாம். எப்பயுமே நல்லா இருப்போம் வீட்டில் இருக்கும்போது சங்கர் பட ஹீரோ மாதிரி. ஆனால் வெளியே வரும்போது பரதேஷ் பட அதர்வா மாதிரி ஆயிடும். அது இருக்கிறதா சும்மாவே நல்லா தான் இருந்துச்சு. வெளியே வர்றான்னு உடனே மூஞ்சியில பிம்பிள். பாலிவுட் இருக்கிறது யாரும் தெரியுமா? ஹீரோ மாதிரி ரன்வீர். யாரியா நீ மீந்து போன மாவுல செஞ்ச கொடுக்கட்ட மாதிரி இருக்க. கலர் ஃபிகரை பார்த்த உடனே கேங்கில் ஒருத்தர் ஆரம்பிப்பான். பெங்களூருக்கு வந்தாருலாம் எனக்கு என்ன சொல்கிறேன், பெங்களூருக்கு மாறி தான். நீ வந்து கொஞ்சம் கலராக பார்த்தோன்னே பெங்களூருக்கு மாறுவேன்னு தெரியும். கலராக எவ்வளோ கடை இருக்கு. சரிடா, எதிரா கோரமங்களா? அதுதான் கோரமங்களா. ஸ்ட்ரீட்டா கட்டுக்குள்ளே போகணும். மேக்னா ஃபுட்டுங்கிறானுங்க. லாஸ்ட்டாக நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பரத் செய்ய இதெல்லாம் போயிட்டு நாலாம் வருஷம் 6 months சரி ஓகே. நான் வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்கிறேன். சேர்ந்து ஓகே. அப்போ வந்துட்டு இருந்து இங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். அந்த இப்போ திரும்பி அதே ரிப்பீட்டு பசங்க கூட. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு என்ன சகல நான் இங்கே எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ என்ன தெரியுமா ஒரு டாஸ்க்கு? ரோடு கிராஸ் பண்ண தெரியாமல் நின்றுருக்கீங்க பெங்களூர்ல. நான் எப்படி கிராஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். கோயம்புத்தூர்ல நம்ம கிராஸ் பண்ணி நீ பார்த்துருக்கல. திட்டுவானுங்க பேசாம. அது கன்னடாடா. கன்னடத்திலே திட்டுவானுங்க பேசாம. எல்லாரும் ஸ்டார்டிங்லேயே சொல்கிற மேட்ரை இங்கே ஒருத்தர் எப்போ சொல்கிறாருன்னு பாருங்களேன். வெல்கம் பேக் டு குட் ஃபெல்லாஸ் கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோரமங்கலாவில் இருக்கோம். இது வந்து என்ன ஏரியான்னு சொல்லி எனக்கு தெரியல. நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அனுராக் பரத் ஆல்ரெடி வந்திருக்கானுங்க. போயே ஆகணும்னு சொன்னானுங்க. எனக்கு எதனால அவனுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டே இருந்தானுன்னு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எதுக்கு அனுராக் காலையில் எந்திரிச்சு நேற்று குளிக்க சொன்னால் குளிக்கவே இல்லை. இன்னைக்கு கிழிச்சு அந்த மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு சன்ஸ்கிரீன் போட்டு எல்லாமே போட்டு வந்தான். எதுக்குன்னு பார்த்தா இப்போதான் எனக்கு புரியுது. தெரியும்டா எல்லாம். அவன் இன்னைக்கும் குளிக்கல, அதுதான் கணக்கு. வாங்க போகலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? கம்முன்னு போனோமா சாப்பிட்டோமா வந்தோமா இல்லாமல் கண்ட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு என்னென்னலாம் உழப்புறாங்கன்னு பாருங்க. மெயினாக அந்த அச்சுனாங்க. இல்லடா, இன்னைக்கு அனுராவுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று. என்ன தெரியுமா அனுராக் ஒரு டாஸ்க்? இன்னைக்கு அவன் ஒரு கோயம்புத்தூரோட சிக் மேக்னட். புரியுதா? சரியா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அதனால வந்து இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல வந்து அனுராவுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா, இவன் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பொண்ணுங்களை பார்த்துட்டான். ஸோ அதனால வந்து உனக்கு பிடிச்சிருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட அங்கே, ஆனால் தயவு செஞ்சு வந்து கம்மிட்டாக இருக்க பொண்ணுக்கிட்ட போயிடாங்க. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. தோல்வி பட போறாரான்னு யாருக்கும் தெரியாது. இல்ல நடக்கவே போறது. அனுராக்னால முடியலன்னு வச்சுக்கோ, அஸ்வத் பண்ணுவான். அனுராக் வந்து பேசணும்னு சொன்னது வந்துட்டு அவன் பேசுறேன்னு சொல்லியிருக்கான். ஹலோ, நீ வாட் இஸ் யுவர் காஸ்டியூம் காஸ்ட் அந்த மாதிரி வந்து அனுராக் இப்போ கேட்கலாம். கேட்குற மாதிரி ஏதாவது பொண்ணு வரணும்டா. நான் சும்மா எல்லாத்துக்கும் போய் கேட்க முடியாது. கேட்குற மாதிரினா ரகுல் பிரீத் சிங் வர சொல்லிட்டா. ரகுல் பிரீத் சிங், அவளை எனக்கு பிடிக்கும். காஜல் அகர்வால். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா சுத்துறோம். ஒரு வெங்காயம் கூட எடுக்கல கடைசி வர. பெஸ்ட் ஃப்ரெண்ட் சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நீ பரத்தை இவ்வளோ கேவலமா ஓட்டி இருக்க கூடாதுடா. எப்படி அஸ்வத் தாடி நல்லா இருக்குடா அஸ்வத். நல்லா இருக்கு அஸ்வத். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இவ்வளோ தாடி வளர்த்தன? டேய் அது கொஞ்சம் க்ரோத் அதிகம் நமக்கு. க்ரோத் அதிகம். ஆமாம், வரத்துக்கு எல்லா விஷயத்துலையும் க்ரோத் கம்மி தான். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையே. பொண்ணுக்கு முன்னாடியே வரான் பார்த்தியா? பொண்ணுங்க எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கான். அங்கே கரெக்டாக இருக்கான். அதான் நாங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோவை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ ஹைலைட்ஸில் நீ ஏன் நோண்டுற? இதே இடம் என்னடா பண்றீங்க?
மறுபடியும் ஒரு சூப்பர் சூப்பர் உழப்பல் கொடுத்துட்டு இருக்காங்க. 365 days 365 days ஆகும். செருப்பால இவன் அடிக்க போறேன். என்ன குறுகுறுன்னு பாக்குற? போட்டிருந்த ஒரு கேப்ஷன் வந்து அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்காக போட்டிருந்தான். அது இதெல்லாம் கேட்கவே இல்லை போ. எங்களுக்கு திகில், உங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ரூம் போயிட்டு வந்துட்டு ஒரு கேம் ஒன்று போட்டு விளாண்டோம், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி. அதை நீங்களே பாருங்க. வருதுரா ஓடுறா டேய் ஓடுறா ஜாய்ஸ்டிக் வாடா போடுறா நீ ஓடிடுறா நீ அப்படியே போடுற அப்படியே ரைட் எடுத்து ஓடுறா. டேய் இதை ஓப்பன் பண்ணு. ஓப்பன் ஆக மாட்டேங்குது டோரு. டேய் அதை மாத்து மச்சி மச்சி. ஹீரோ ஹீரோயின் சேரும்போது வில்ல மரம் மாதிரி கடைசியில் பெரிய மலை ஒன்று வந்து மரம்லாம் கீழே வந்து எங்களால் வெளியவே நவர முடியல. அந்த அளவுக்கு அங்கே சம்பவமாகி போச்சு பெங்களூர். இங்கொன்று தென் ஆஸ் யூஸ்வல் நாங்கள் வந்து எப்பயும் பண்ணுற வேலை தான். எண்டு கார்டு போடலை. பட் ஓகே கைஸ், ஆஸ் யூஸ்வல் நாங்கள் வந்து என் கார்டு மறந்துட்டோம். அதனால டிஃப்ரெண்ட் ஸ்பாட்லேருந்து இப்போ நாங்கள் என் கார்டு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குட் ஃபெல்லஸ்.